ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்குங்கிற எதிர்பார்ப்பில் எல்லாரும் இருக்கீங்க. இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டேட்டையும் ரிசைன் பண்ணுற டேட்டையும் தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனும் ரிசைன் பண்ணுற டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆல் இந்தியா கோட்டாவோட டேட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போயிருக்கு. அதனால தமிழ்நாட்டோட டேட்டையுமே நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த தேதிங்கிறத வெப்சைட்டில் அவங்க வெளியிடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே போல் ஆல் இந்தியா கோட்டாலையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 13 நைட்டு 12 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயுமே இன்னும் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ அதனால் மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியா முழுக்க வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வந்து ரொம்பவே அதிகமாகிருக்கு. கிட்டத்தட்ட 9075 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருந்தது. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம், அதாவது வந்து பாரத் மெடிக்கல் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியில் 150 சீட்டாக அந்த 250 சீட்டாக மாறி இருக்கு. ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் 150 சீட்டாக இருந்தது 200 சீட்டாக மாறி இருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் 150 சீட்டாக இருந்தது 200 சீட்டாக மாறி இருக்கு. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்டாக இருந்தது 250 சீட்டாக மாறி இருக்கு. ஸ்ரீ சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 150 சீட்டாக இருந்தது 200 சீட்டாக மாறி இருக்கு. சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 150 சீட்டாக இருந்தது 250 சீட்டாக மாறி இருக்கு. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டாக இருந்தது 200 சீட்டாக மாறி இருக்கு. அதே போல் இந்த வருஷம் புதிய ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் வந்திருக்கு. தக்ஷசீலா அதாவது மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 சீட் வந்திருக்கு. அதே போல் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் 150 சீட்டாக இருந்தது 250 சீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டில் இந்த வருஷம் டோட்டலாக அதிகமான சீட்ஸு. கவர்மெண்ட் காலேஜில் எந்த ஒரு சீட்டுமே இன்க்ரீஸ் ஆகலை. இந்தியா முழுக்க சீட்டு உயர்ந்திருக்கனால தேர்ட் ரவுண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்தால் பார்க்கலாம். எவ்வளோதான் சோதிக்கிறாங்க இந்த கவுன்சிலிங் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள. தேங்க்யூ, பை.